ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று சுக்கிரவார ஆவணி மாத வெள்ளிக்கிழமை அமாவாசை. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி வெளியேறி லக்ஷ்மி கடாட்சம் பெருக கோடிக்கணக்கில் பணம் வீடு தேடி வர இன்று இரவுக்குள் இதை மட்டும் மறக்காமல் செய்துவிடுங்கள். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கிய பரிகார தகவல் கொடுத்துருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் துர்கா தேவியே போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதலாவது ஆன்மீக தகவல். நவகிரக தோஷத்தை நீக்கக்கூடிய தெய்வங்கள்ல துர்க்கையம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துர்க்கையம்மனை நாம வழிபாடு செய்யறப்போ எதிரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகளும் எதிர்மறை ஆற்றல்களும் நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் துர்க்கையம்மனை ராகு காலத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட துர்க்கையம்மனை ஆவணி அமாவாசை நாளன்னைக்கு எந்த முறையில வழிபாடு செய்தா நாம வேண்டியது கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உலகிற்கு தீமையை கொடுத்த அசுரனை வதம் செய்வதற்காக பார்வதியம்மன் எடுத்த அவதாரம் தான் துர்க்கையம்மன் அவதாரம். அப்படிப்பட்ட துர்க்கையம்மனை நாம வழிபாடு செய்யறப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா துர்க்கையம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த முறை வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருது. இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாள்ல நாம துர்க்கையம்மனை வழிபாடு செய்யும் போது நம்ம வேண்டியது வேண்டியபடியே நமக்கு கிடைக்கும். இந்த வழிபாட்டை நம்முடைய வீட்டு பூஜை அறையிலேயே நாம செய்யலாம். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமாவாசை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நாம செய்யணும். ஆவணி அமாவாசை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இன்று மதியம் 12:54 நிமிஷத்துக்கு தான் தொடங்குது. இந்த வழிபாட்டை ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இன்று மாலை நேரத்தில் நாம செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தாளம்பூ, குங்குமம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ளி இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் வேண்டும். வீட்டில் எப்போதும் போல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறங்க. அதாவது மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் எப்போதும் போல தீபம் ஏற்றி வச்சுக்கிறங்க. வீட்டில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மனுடைய படத்துக்கு 108 போற்றிகளை கூறி குங்கும அர்ச்சனை பண்ணணும். உங்கள் வீட்டில் துர்க்கையம்மன் படம் இல்லை அப்படின்றவங்க எந்த ஒரு பெண் தெய்வ படம் இருந்தாலும் அந்த படத்துக்கு இந்த அர்ச்சனையை செய்யலாம். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் சிவப்பு நிற ஸ்கெட்சை பயன்படுத்தி இல்லைன்னா மார்க்கர் பயன்படுத்தி 786 அப்படின்ற இந்த நம்பரை நாம் எழுதணும். நம்பரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்பர் அழிஞ்சு போகாத மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய வலது கையில் வைத்து கையை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ எது உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழு மனதோடு துர்க்கையம்மனுக்கிட்ட வேண்டுதலாக நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி வேண்டுதல் செய்து முடிச்சுட்டு கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை நாம் ஏற்கனவே அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த குங்குமத்து மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை முழுவதுமே இது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் எப்போதும் போல ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு துர்க்கையம்மனுக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சமாக குங்குமத்தையும் சேர்த்து நம்முடைய பணம் நகை வைக்கக்கூடிய, அதாவது நீங்கள் எந்த இடத்துல பணம் நகை வைப்பீங்களோ பீரோலில் கொண்டு போய் நீங்கள் வச்சுடுங்க. அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஏற்கனவே வச்சுக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இல்லைன்னா ஓடுற தண்ணீரில் போட்டுடலாம். இல்லைன்னா செடி கொடிகளுக்கு அடியில் கூட நீங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறமா புதிதாக ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதே மாதிரி, அதாவது இந்த அமாவாசை நாம் எப்படி பூஜை செய்தோமோ அதே போல் அந்த பூஜையை பண்ணுங்கள். இப்படி செய்கிறது மூலமாக நாம் எது வேணும் அப்படின்னு அம்மனிக்கிட்ட சொல்லி வழிபாடு செஞ்சோமோ அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி விரைவில் நம்ம கேட்டது கேட்டபடியே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டி, நவகிரக தோஷம் இது அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. துர்க்கையம்மன் வழிபாட்டுக்கு ராகு காலம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நேரமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசையும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. முழு மனதோடு துர்க்கையம்மனை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இரண்டாவது ஆன்மீக தகவல். இன்றைய தினம் ஆவணி மாதம் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிரவார அமாவாசை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நாளில் குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குறது மூலமாக நம்ம அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை நாளில் பித்ரு வழிபாடு செய்கிறதும் ஒரு சில பொருட்களை வாங்குறதும் நமக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சர்வ
அமாவாசை தினத்தில் வெள்ளிக்கிழமையில் இந்த பொருட்களை வாங்குறதுனால நமக்கு மிக மிக அதிகப்படியான அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அமாவாசை நாளில் பித்ரு பூஜை செய்கிறது, காகத்துக்கு சாதம் வைக்கிறது, அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது. அமாவாசையில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகரித்து இருக்கும். இந்த நாட்களில் இரும்பு சார்ந்த பொருட்கள், எண்ணெய், மிளகாய் இந்த பொருட்களை நாம் அறவே வாங்கக்கூடாது. இந்த நாளில் கடன் வாங்குறதையும் நாம் தவிர்க்கணும். பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக அமாவாசை நாள் சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி அமாவாசையில் துளசி செடியை வீட்டில் வாங்கி வளர்த்து வர லக்ஷ்மி தேவியோட அருள் நமக்கு கிடைக்கும். துளசி செடி வீட்டில் இல்லாதவங்க உங்கள் வீட்டுக்கு புதிதாக துளசி செடியை இன்றைய நாளில் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். துளசி விதைகளை மண்ணில் ஊன்றி வைத்தும் நாம் செடியை வளர்க்கலாம். அமாவாசை நாளில் பசுக்களுக்கு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் இதை தானம் கொடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அகத்திக்கீரை தானம் செய்வது பித்ருதோஷத்தை போக்கக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும். அமைதியாக அதிகம் பேசாமல் இந்த நாளில் மௌன விரதம் இருப்பது மேலானதாக சொல்லப்படுது. அமாவாசை நாளில் மிளகு, மிளகாய் போன்ற காரமான உணவுகளை நம்ம சமைக்கிறத தவிர்க்கணும். அமாவாசையில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை வாங்கி பித்ருக்களுக்கு பூஜை செய்வது முறையாக சொல்லப்படுது. இந்த நாளில் தேன், வெல்லம், பனங்கருப்பட்டி இந்த பொருட்களை வாங்குறது ரொம்பவும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இந்த பொருட்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. பூஜை அறையில் இந்த பொருட்களை அமாவாசை நாளில் வாங்கி வைத்து பூஜை செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் தினமும் பயன்படுத்தி வர உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். வெள்ளி அல்லது பித்தளை பொருட்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாகவும் அமாவாசை திதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் சிறிய பித்தளை பாத்திரத்தை வாங்குறது மூலமாக பேரதிர்ஷ்டம் வரும். புதிய விளக்கு வாங்கி வைக்கிறதும் இந்த நாளில் அதிர்ஷ்டம் மிக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசையில் அரிசி, பருப்பு, கோதுமை, தானியங்கள் வாங்குறதும் அதிர்ஷ்டமிக்கதாக சொல்லப்படுது. இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறதோடு மட்டுமல்லாமல் தானம் கொடுக்கறதும் மிகவும் விசேஷமான ஒன்று. அரிசி, பருப்பு, கோதுமை, சிறுதானியங்கள் இந்த பொருட்களை தானம் செய்கிறது மூலமாக பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் எளிதில் பெற முடியும். எள்ளு சாதம் செய்து காகத்துக்கு படைப்பது பித்ருதோஷத்தை போக்கும். எள்ளு, வாழைக்காய் இதை வீட்டில் சமைத்து சாப்பிடுவது இந்த நாளில் ரொம்பவுமே நன்மை தரக்கூடியது. பூஜை பொருட்களான சந்தனம், குங்குமம், ஜவ்வாது இந்த பொருட்களையும் இந்த நாளில் நாம் பூஜை அறையில் வாங்கி வைக்கலாம். அமாவாசை நாளில் இந்த பொருட்களை வாங்கி பூஜை செய்கிறவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும் அப்படின்னே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கருப்பு நிற ஆடைகளை நாம் இந்த நாளில் போடுறதை தவிர்க்கணும். தேவையில்லாத இடங்களுக்கு பயணம் செய்வதும், தொலைதூர பயணங்கள் திடீர்னு நாம் உடனே போகணும் அப்படின்றதையும் நாம் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதாக சொல்லப்படுது. மூன்றாவது ஆன்மீக தகவல், மிக மிக முக்கியமான தகவல். இந்த நாளில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பூஜை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தி அடையணும் அப்படின்றதுக்காக தான் நாம் பல விதங்களில் முயற்சிகளை கடைபிடிக்கிறோம். இருந்தாலும் அந்த முயற்சிகள் பலருக்கும் வெற்றி அடையாமல் ஏதாவது ஒரு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இந்த பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோகங்களையும் நாம் பெறணும். அப்படிப்பட்ட சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவானும் அவருக்குரிய அதிதேவதையான மகாலட்சுமியும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்கு ஆவணி அமாவாசை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிரவார அமாவாசை அப்படின்றது மிகவுமே சிறப்பானதாக சொல்லப்படுது. அவங்களுடைய அந்த பரிபூரண அருளை பெறணும் அப்படின்னா இந்த நாளில் ஒரு தீபத்தை ஏற்றி நாம் அவங்கள வழிபாடு செய்ய வேண்டும். இதை நாம் ஒரு பரிகார தீபமாகவும் ஏற்றலாம். அதுவும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நாம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது இவங்க ரெண்டு பேருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அன்றாடம் அவருக்கு தேவையான அனைத்துமே கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானின் அதிதேவதையாக இருக்கக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதற்கு உரிய கிழமையா வெள்ளிக்கிழமை இருக்கிறது மாதிரி அமாவாசை அன்னைக்கும் மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. அமாவாசை நாளில் யார் ஒருவர் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக எப்பொழுதுமே கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இன்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி
வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து நமக்கு அமாவாசை திதி வந்திருக்கு. இந்த நாளில் தவறாமல் நாம் மறக்காமல் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு வந்து செய்யணும். பொதுவாக மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதற்கு உரிய நேரமாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரஹோரை வந்து சொல்லப்படுது. இந்த சுக்கிரஹோரையானது வெள்ளிக்கிழமை என்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளும் சுக்கிரஹோரை வந்துட்டு வரும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளும் சுக்கிரஹோரை வந்துட்டு வரும். ஆனால் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய அந்த ஆவணி மாத அமாவாசை திதியானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் 12 மணிக்கு மேலே தான் வந்து ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அமாவாசை திதி வந்து கிடையாது. அதனால் காலை நேரத்தில் வரக்கூடிய அந்த 6 மணியிலிருந்து 7 மணி சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் இந்த பூஜை செய்கிறது நமக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. அதே போல் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த சுக்கிரஹோரை நேரம் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் தான் அமாவாசை திதி தொடங்குது. அந்த நேரத்தில் நாம் முன்னோர் வழிபாடு செய்வது தான் உகந்ததாக சொல்லப்படுது. அதனால் இன்று இரவு வரக்கூடிய 8 மணியிலிருந்து 9 மணி அந்த நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு வந்து செய்யணும். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் எளிமையான ஒரு தீப வழிபாடு வந்துட்டு இருக்குது. இதுக்கு மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு வந்து வச்சுக்கிறோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை போட்டு பரப்பி வச்சுக்கிறோங்க. அந்த வெள்ளை மொச்சைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போடணும். இயன்றவர்கள் தாமரை தண்டு திரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 வெட்டி வேரை வந்து எடுத்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் வந்து போட்டுடணும். இப்போது அந்த தீபத்தை நாம் வந்து ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டகத்தை பாராயணம் வந்து செய்யணும். என்றவர்கள் வாசனை மிகுந்த மலர்களால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை வந்து பண்ணலாம். இப்படி இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் சுக்கிரனுக்குரிய தானியத்தின் மீது தீபமேற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறப்போ மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பூஜை செய்ததுக்கு அப்புறமா அப்படியே அந்த தீபம் அப்படியே வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்து அந்த தட்டில் வச்சிருக்கக்கூடிய மொச்சையை வந்து எடுத்து பறவைகளுக்கு தானமாக வந்து போட்டுடுங்க. மகாலட்சுமி சுக்கிர பகவானை இவங்களுக்குரிய சிறப்பான நாளில் எளிமையான முறையில் நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய அருள் வந்து நமக்கு கிடைத்து நம்ம வாழ்க்கையில் இருந்த அதாவது செல்வ தடை இருந்தது அப்படின்னா பணத்தடை இருந்ததுன்னா அது அனைத்துமே வந்து விலகி வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் 2 பேருமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதனால் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிரவார அமாவாசையை தவற விடாமல் இங்கே சொன்ன தகவல்களை வந்து பின்பற்றி நீங்கள் அனைவருமே சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி தாயாரை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.